மணிகண்டன், நான் விஜயகுமார்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்ககிட்டையும் கேட்குறேன். ஒரு பக்கம் வரி உயர்வு மூலமாக அதிகளவு வருவாயை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்குது, இன்னொரு பக்கம் கடன் சுமையை அதிகரிச்சிருக்கிறாங்க, அந்த பணமும் கடன் வாங்கப்பட்டிருக்குது. நிதி ஆதாரம் பல கட்டங்களில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள? திமுக அரசாங்கம் என்னதான் செய்யுது? தமிழகத்தின் குரலாக விழித்துக் கொண்டு நியூஸ் தொலைக்காட்சி நீங்க கேட்ட கேள்வி நான் நேரவே என்ன விஷயம்னு கேட்டா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவா சொல்றது. அதை தாண்டி நான் சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா கவர்னன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நிர்வாக திறமை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இப்ப வந்த உடனே, அதாவது நாங்க வந்த உடனே அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல், வேற வழியிலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஓட்டு கேட்கிறப்ப நீ பாத்தீங்கன்னா எங்களோட தகுதி பார்க்கல, நோட்டு கொடுக்கறப்ப தகுதி கேட்பியான்னு மிச்ச மகளிர் எல்லாம் கேட்கற மாதிரி 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு வெறும் 1.25 கோடிக்கு கம்மியா அவங்க கொடுத்தாங்க. அதை நான் கொடுத்ததை கூட தவறு சொல்லிங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதையே கடந்த அம்மாவுடைய ஆட்சியில் இது பண்ணி பாருங்க, அந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே புரட்சி தலைவி அவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த, அந்த கோழியை வளர்த்தினா அதுல அவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், ஆட்டை வளர்த்தினா அதுல ஒரு வருமானம் கிடைக்கும், மாடு மூலமா உரிய பால் கிடைக்கும், அது மூலமா ஆவினுக்கு பால் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்வாக அடிப்படை திறமை அப்படிங்கிறது அதுதான். அந்த பொருளாதாரம் நாம கொடுக்கறதுனால அதிகரிக்கணும் அப்படிங்கிறதா, வெறும் ஓட்டை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நோட்டு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிர்வாக திறமைங்க. 33 கமிட்டி போட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய உலக பொருளாதார அறிஞர்கள், இந்திய பொருளாதார அறிஞர்கள், அது இல்லாம ஒவ்வொன்றுக்கும் கமிட்டி மேல கமிட்டியா 33 கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி கடைசியா ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி கூட ஒண்ணு போட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த 33 வெட்டி கமிட்டிகளுக்கு கொடுக்கிற காசே பாத்தீங்கன்னா சில பல கோடிகள் ஒவ்வொரு மாசமும் செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப நீங்க கேட்டதுக்காக இல்ல, நீங்க அப்ப நேரடியான பதிலுக்கே வந்துடலாமே. தேவையில்லாத குழுக்களை அமைத்து பணத்தை விரயம் செய்துட்டு அதுல என்ன இழப்பீடு ஏற்படுதோ அந்த இழப்பீட்டை மறைக்கிறதுக்காக மக்கள் மேல சுமைகளை ஏத்துறாங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? நிச்சயமா அதுதான் சொல்றேன். கவர்னன்ஸ் நிர்வாக திறமை இல்ல. எப்படி நிர்வாகம் நடத்தணும்? இதுல வேற மாநகர தந்தையா வேற இருந்தாரு. நான் முத்துவேல் கருணாநிதியோட மகன், அவர்கிட்ட பயிற்சி பெற்றவன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அடிப்படை ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமை கூட துரதிருஷ்டவசமாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிற ஸ்டாலினுக்கு இல்ல. அப்படிங்கிறதுனால தான் மக்கள் இந்த பாட்டை பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விவாதத்தை இன்னமும் நுணுகி பார்க்கலாமே. ஏன்னா இப்போ அவர் என்னவா இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தாரா, மேயரா இருந்தாரா, அது இல்ல. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ சொத்து வரியை அல்லது வீட்டு வரியை, குப்பை வரியை முதற்கொண்டு உயர்த்துறதுக்கான அவசிய புள்ளியா அவர் எதை பார்க்கிறாருன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அவர் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற ஆராய்ச்சி செய்யலாமே மணிகண்டன். அதாவதுங்க, நீங்க எந்த வழியில இருந்து வந்தீங்க, என்ன அனுபவத்தை பெற்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நீங்க மக்களை பார்ப்பீங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. ஒரு விதத்துல அதுல நான் கருணாநிதியை கூட ஏத்துக்குவேன். ஒரு ஏழ்மை நிலையில இருந்து ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரா போனாரு. ஆனா அந்த ஏழ்மை நிலை அப்படிங்கறது அவர் சந்திச்சிருக்கிறதுனால அவரு கூட இவ்வளவு கொடுங்கோல்தனமா இருக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கங்க. அவர் சாதாரண கீழ் நிலைமையில இருந்து ஒரு விவசாயியா இருந்து ஒரு உச்சபட்ச நிலைமைக்கு வந்தப்ப இன்னைக்கு அரிசி என்ன கிலோ விக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய ஆட்சியில் எவ்வளவுக்கு விக்குதுங்கிறது தெரியும். பருப்பு வேலை, இந்த மாதிரி அன்றாட காட்சிகள், அவங்க அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படிங்கிற அந்த வழியெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க கிட்ட வேற விதமான நிர்வாகம் இருந்தது. இவர் பிறக்கிறப்பே பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறப்ப அவருக்கு இந்த சாதாரண மனிதர்கள், அதான் ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கவனுக்கு வெயிலோட கொடுமை தெரியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருக்கு அதோட நிர்வாகம் தெரியாதுங்க. ரெண்டாவதுங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அவரு பார்த்து கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் அவருடைய நிர்வாகம் ஒன்னொன்னு இருந்தது. அதான் நீட் தேர்வை வச்சு இங்க நாடகம் பண்ணி பினாரசியல் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீட் தேர்வுங்கிறது இப்ப உடனடியா அது விலக்கு பெறுவதற்கு சாத்தியம் இல்லை, தடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு அடுத்த நிமிஷம் யோசிச்சார். 7.5% உள் ஒதுக்கீடு அப்படின்னு கவர்மெண்ட்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படையில ஒரு நிர்வாகத்திறன் வேணும். நீங்க சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்து நீங்க நிர்வாகத்திறன் சொல்றப்போ நான் வெளிப்படையாவே உடைச்சு கேட்கிறேன் உங்ககிட்ட.
இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம் காலத்தில் ஒரு வெல்ஃபேர் கவர்னன்ஸ், ஒரு எப்படி சொல்கிறது, இது மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக செயல்பட்டுச்சு. இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக, சமூக நீதி அரசாங்கத்தை உருவாக்கிட்டோன்னு சொல்லக்கூடிய திமுக இந்த வெல்ஃபேர் கவர்னன்ஸ் அப்படின்ற விஷயத்திலிருந்து பின்வாங்கிட்டாங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் இது சொத்து வரி மாதிரியான வரிகள் உயர்வினுடைய விவகாரமாக எடுத்துக்க முடியுமா? அதாவதுங்க, திமுகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னாவே வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை வண்ண ஜாலங்கள், வார்த்தைகள் விளையாடுறது, தமிழை ஒரு வியாபார பொருளாக்கி அதுதான் அவங்களுடைய மூலதனமா இருந்தது ஒழிய அவங்க எந்த காலத்திலையும் வெல்ஃபேர் அப்படின்னு எது சொல்றீங்க? காவிரி தீர்ப்பு அரசியலில் வெளியிட்டது வந்து அதிமுகவுடைய பெரும் சாதனை. 69% உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தது அப்படிங்கிறது அதிமுகவோட சாதனை. தொட்டில் குழந்தைகள் அப்படின்னு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதல் முறையா அம்மா வர்றப்ப பிஞ்சு பெண் குழந்தைகள் இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பால் ஊத்தி கொள்றாங்களா அப்படிங்கிறப்ப தொட்டில் குழந்தை அப்படிங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னுலயுமே நான் ஒண்ணு கேக்குறேங்க, கலர் டிவி கொடுத்து வீட்டுல பார்க்க வைக்க உட்காந்து எல்லாத்தையும் கை தட்டி விசிலடிக்க வைக்கிறது மக்களுடைய நலத்திட்டமா? லேப்டாப்பும் சைக்கிளும் காலுக்கு தேவையான செருப்பும் சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் உபகரணங்களும் கொடுத்து மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி கொடுக்கறது நலத்திட்டமா? அதுதாங்க சொல்றேன். ஓட்டு வங்கி அரசியலை தாண்டி திமுகவுக்கு சிந்திக்கிறதுக்கு தெரியாது. நான் தான் சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னது தான். ஓட்டு வங்கி அரசியலை தாண்டி திமுகவுக்கு சிந்திக்க தெரியாது. சமூக நீதிம்பாங்க. இப்ப இதுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கூட திமுக எனக்கு பின்னாடி நண்பர் பேசுவாரு பாருங்க. நான் இன்னமும் உடைச்சு பேசுறேனே. இப்போ இந்த வீட்டு வரி, மின்சார வரி, குப்பை வரி உயர்வின் மூலமாக எப்படி ஓட்டு வங்கியை அவங்க பெருக்குவாங்க? அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை உயர்த்தினாங்கன்னா அது திமுகவுக்கு பேக் ஃபயர் தானே ஆகும். நல்லா கேட்டீங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க. அவங்க நினைக்கிறதே எப்ப தெரியுங்களா? தேர்தல் வர்றப்ப இந்த ஒரு மாசத்துல பாத்துக்கலாம். இப்ப சென்னை வந்து பெரும் வெள்ளத்துல எப்படி மூழ்குச்சு அப்படிங்கிறது கொடுமை நீங்களாம் பட்டிருப்பீங்க, சென்னை வாசிகள் பட்டிருப்பீங்க. தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க எப்படிலாம் பட்டாங்க. தேர்தல் வர்றப்ப கொள்ளையடிச்ச பணம் இருக்குது இல்ல, காந்தி ரூபா நோட்டு இருக்குது இல்ல, அதை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான். நான் ஒண்ணு சொல்றேங்க, திமுகவுடைய ஆட்சியில கொண்டு வந்து ஒரு நல்ல திட்டம் தான் உழவர் சந்தை, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதிமுக ஆட்சியில வந்து அந்த திட்டத்தை ஏதாவது தடுத்து நிறுத்தினாங்க, அதை மேலும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அம்மா. ஏன்னா அது ஒரு மிக நல்ல திட்டம், எல்லாருக்கும் உழவர்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில. ஆனா ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இவங்க என்னென்ன இதை என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணாங்க. தாலிக்கு தங்கம் இல்ல, கல்வி கடன் ரத்து இல்ல, மாணவருக்கு கொடுத்த லேப்டாப் இல்ல, மகளிருக்கு இருசக்கர வாகனம் இல்ல, பிறந்த குழந்தைக்கு பரிசு பொருள் இல்ல, வயதானவர்களுக்கு ஓஏபி இல்ல, அன்னமிட்ட அம்மா உணவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணி சாகடிச்சிட்டாங்க. ஏழை உயிர் காத்த அம்மா கிளிக்கு அப்படி இருக்காங்க. இதுதான் இவங்க நலத்திட்டம். ஆனா இவர் என்ன பாரு, நான் வந்து இந்தியாவை காக்க, ஆப்பிரிக்காவை காக்க, ஐரோப்பாவை காக்க அப்படின்னு தான் வசனம் பேசிட்டு இருப்பாரு. நான் ஒரே ஒரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு மட்டுமா நிக்க போறாங்க? இன்னும் நோவு வரி, சாவு வரி, இடுகாட்டு வரி, சுடுகாட்டு வரி போடாம இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அதுவும் போட போறாங்க. அது விஜயகுமார் தான் சொல்றாரு, அதுலயும் போட்டுட்டாங்க அப்படின்றாரு. பிணத்தை அடக்கம் செய்யறதுல கூட உயர்த்திட்டாங்க. ஆமா, அதான் நோவு வரி, சாவு வரி, இடுகாட்டு வரி, சுடுகாட்டு வரியும் போட போறாங்க. ஏன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா, அதான் ஒண்ணு சொல்றேன், தமிழக மக்கள் இப்ப என்ன இதுல இருக்காங்கன்னா, சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். ஒரு சிவாஜி கணேசனுடைய பிரபலமான பாட்டு இருக்கும். 3 வருடம் ஒளிஞ்சு போச்சு அப்பாடான்னு சிரிக்கிறாங்க. இன்னும் 2 வருடம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழக மக்களுடைய இன்றைய யதார்த்த கள நிலவரம். பேசலாம் மணிகண்டன். இது முதல் கட்ட தகவலா நான் பதிவு செய்யறேன். மீண்டும் வரேன். மணிகண்டன், மிகச்சுருக்கமா. ஆடியோ சரியா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு, பேசுங்க. ஆமா, ஒண்ணு வேண்டாங்க. டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கீழே மதுபான கடையெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி மணல் விற்பனையில அரசாங்கம் அடிச்சிட்டு இருக்கிற கொள்ளையை நிறுத்திட்டு மணல் விற்பனைய அரசாங்கமே நேரடியா நடத்துச்சுன்னா அதுல கிடைக்கிற வருமானமே ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடலாங்கிற அளவுக்கு அதுல வருமானம் இருக்குதுங்க. அதாவது ஹைட்ரோ கார்பன் எல்லாரும் சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த தஞ்சாவூர் பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சதான் நிர்வாகத்திறப்பு. நீட் பிரச்சனையை அரசியல் பண்ணிட்டு இருந்தப்ப 7.5% இடஒதுக்கீடும் மத்திய அரசு வலியுறுத்தி 11 மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வந்ததுதான் நிர்வாக திறமை. தண்ணீர் பிரச்சனை வர்றப்ப பாத்தீங்கன்னா குடிமராமத்து பண்ணி தண்ணியை தேக்கி வச்சதுதான் நிர்வாக திறமை. அதே மாதிரி அவினாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றினதுதான் நிர்வாக திறமை. காவிரி பிரச்சனை வர்றப்ப கூட்டணியோட பாஜகவோட இருந்தாலும் 11 நாள் பாராளுமன்றத்தை நடக்க விடாம காவிரிக்காக குரல் கொடுத்ததுதான் நிர்வாக திறமை. எல்லாத்துக்கும் தாண்டி கிராம பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு 1000 கோடி ரூபாயில கால்நடை பூங்கா கொண்டு வந்ததுதான்
நிர்வாக திறமை. சாதாரண ஏழை மக்கள் பாதிச்சு உடல்நலம் பாதிக்க கூடாதுன்னு கொண்டு வந்ததுதான் அம்மா கிளினிக். இதுதாங்க நிர்வாக திறமைங்கிறதுக்கு. இது ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, ஒரு பிரபல ஒரு இஸ்லாமிய தமிழ் கவிஞர் சொன்ன வார்த்தை தான், அவன் பட்டு துணியை பற்றிய கனவில் இருந்தான், கட்டிய கோவணமும் காணாமல் போனதுங்கிறது தான் அந்த திமுக ஆட்சியின் அவல நிலை. பேசலாம்.